ஹாய் வணக்கம். திஸ் இஸ் ஒரு விஜய் மாரி. இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரஷ்யாவுல உள்ள ஒரு மிக சிறந்த ஒரு நாவல் ஆசிரியர் வந்து எழுதிய ஒரு சிறுகதைகளுடைய தொகுப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த தொ இந்த 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 சிறுகதையா இருந்தாலும், இந்த இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 இரவுகள் மட்டும் உள்ள ஒரு கதை. ஸோ இந்த கதையோட தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, மிக பெருசா வந்து இருக்கும். ஸோ 175 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டது. 1848ஆம் ஆண்டு வந்து இந்த கதை வந்து எழுதியிருக்காங்க. அதை வந்து இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா 1918ல் வந்து அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கதையை தழுவி வந்து நிறைய படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. அமெரிக்காவில் வந்து 3 படம் எடுத்திருக்காங்க. ஹிந்தியில் வந்து 2 படம் வந்திருக்கு. தமிழில் வந்து இயற்கை என்ற ஒரு படம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய படங்கள் இந்த கதையை தழுவி வந்து வந்திருக்கு. இந்த கதையினுடைய தாக்கம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த கதையை முடித்த பிறகு இந்த கதாசிரியரை பற்றி பின்னாடி பேசுவோம். ஸோ கதைக்குள்ளே போயிடுவோம். ரஷ்யாவில் பெட்ஸ்பர்க் என்ற ஒரு சின்ன நகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞன் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கான். அந்த இளைஞனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா கிடையாது, உறவினர்கள் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, யாருமே கிடையாது. ஸோ அவன் வந்து தனிமையில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கான். அன்றாடம் அவனோட வேலையை பார்ப்பான். வேலையை பார்த்துட்டு வந்து நைட்டு வந்து அவன் வந்து வீட்டில் இருக்கும்போது ரொம்ப போர் அடிக்கும். ஸோ அந்த வெண்ணிற இரவுகள்னா அது ஏன் அந்த வந்து அந்த கதை பேர் வந்து வெண்ணிற இரவுகள்னு தமிழில் வச்சுருக்காங்கன்னா, ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா விடிய கால 3 மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து உதிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது மறைகிறது வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு தான் வந்து மறையும். ஸோ அந்த இரவுகள் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு மிதமான ஒரு இரவுகளாக இருக்கும். நம்ம இரவாக இருக்கும், பகலாக இருக்கும். அது மாதிரி ஒரு கிளைமேட் தான் வந்து அங்கே இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து தூங்குற நேரம் வந்து கம்மியாயிடும். ஸோ அப்போ வந்து அவன் வேலை பார்த்துட்டு வந்து முடிச்சுட்டு அந்த இரவு நேரத்தில் வந்து அவன் வந்து ஒரு வாக்கிங் போகிறது, ஸோ அந்த வீதியில் வந்து உலா வர்றது, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய அன்றாட ஒரு வேலையாக இருந்திருக்கு. ஸோ அவன் வந்து வாக்கிங் போகும்போது அந்த வீதி உலா வழியாக போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து இயற்கையை ரசிப்பது, அங்கே உள்ள பில்டிங்கை வந்து ரசிப்பது, பில்டிங்கோட பேசுறது, ஒவ்வொரு கலரில் வந்து பில்டிங் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கும் போது அதை பார்த்து ரசிக்கிறது, அப்படி இருப்பான். எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா ஒரு அப்படியே நடந்து போயிட்டு இருப்பான். போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலரில் வந்து ஒரு வீடு வந்து பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பிங்க் கலர் வீட்டை வந்து ஒரு பெண்ணாவே நினச்சி வந்து அவன் வந்து பேசிகிட்டு இருப்பான். சும்மா பேசுவான், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஸோ அந்த வீடும் சொல்லுவோம், நான் நல்லா இருக்கேன், எனக்கு வந்து பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ பேசுறது, பில்டிங்கோட பேசுறது, இது மாதிரி தான் வந்து அவன் வந்து வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கான். ஸோ அப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இவன் வந்து ஒரு நார்மலாக நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த பிங்க் கலர் அடிச்சு இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேற கலர் வந்து பெயிண்ட் வந்து ஒரு மாதிரி ரெட் கலர் வந்து அடிச்சிட்டாரு வீட்டோட ஓனர். உடனே அந்த வீடு வந்து சொல்லுது, நான் வந்து பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சு நல்லா இருந்துச்சு, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து வீட்டோட ஓனர் வந்து ரெட் கலர் வந்து அடிச்சிட்டாரு, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றது மாதிரி ஒரு இவனா ஒரு கற்பனையான ஒரு உலகத்திலே வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஸோ ஒரு நாள் இரவு வந்து நைட்டில் அப்படியே வெளியில் நடந்து போகிறான். அப்படியே போயிட்டே இருக்கான். போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது, பில்டிங் இருக்குது, அப்படியே இதமான காற்றடிக்குது, பனிச்சாரலாக இருக்குது. ஆனால் இரவு நேரம் அப்படியே நடந்து அப்படியே போயிட்டுருக்கான். போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு ஓடை போயிட்டுருக்கு. அந்த ஓடையில் உள்ள தண்ணியெல்லாம் வந்து அப்படியே சலசலன்னு சவுண்டு கேட்டுட்ருக்கு. ஸோ அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு நிழல் உருவம் வந்து பக்கத்தில் வந்து தெரியுது. என்ன நிழல் உருவம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிட்டக்க போகிறான். கிட்டக்க போனால் ஒரு அழுகுரல் கேட்குது, ஒரு பெண்ணினுடைய அழுகுரல் கேட்குது. என்ன அழுதுகிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு, யார் ஒரு பொண்ணு அழகா இருக்கா, ஆனால் அழுதுகிட்டு இருக்கா, ஏன் அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்டக்க போகிறான். இவன் இங்கேருந்து போகிறான், அந்த பொண்ணு வந்து நடுவில் இருக்கா. அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து குடிகாரன் வந்து குடிச்சிட்டு ஃபுல் போதையில் வந்து நடக்க முடியாமல் தள்ளாடிட்டு வந்து இப்படியே நடந்து வரான். ஸோ நடந்து வரும்போது என்ன பண்ணுறான்னா அந்த பொண்ணுகிட்ட வந்து கிட்ட நெருங்கி வரான். நெருங்கி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து யாருமே இல்லாத ஒரு தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று கத்திடுறான். ஸோ கத்துனோடனே என்ன பண்ணுறான், இவன் போய் அந்த பொண்ணோட கையை பிடிச்சிடான். நீ வந்து பயப்படாதான்னு சொல்லிட்டு அவனை வந்து சொல்லிடுறான். ஐ மீன் அவனை வந்து அப்படியே தடுத்து விடுறான். அவன் வந்து அந்த குடிகாரன் வந்து அப்படியே அந்த வழியாக போயிடுறான். ஸோ போனோன்னா இவன் வந்து இவனோட கையை வந்து அந்த பொண்ணு வந்து இருக்க வந்து பிடிச்சிடுறான். பிடிச்சோன்னே வந்து இவன் தான் வந்து யாரோடையுமே பேசுனது கிடையாது, யாரோடையும் பேசுனது கிடையாது, பழகுனது கிடையாது, எந்த பொண்ணுவோடையும் பழகுனது கிடையாது, எதுவுமே ஒரு 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 தனி மனித வாழ்க்கையை தான் வந்து வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கான். ஸோ அப்போ வந்து அவள்கிட்ட வந்து கேட்குறான், நீ வரலன்னா இவன் வந்து என்னை ஏதாச்சும் ஐ மீன் ஏதோ ஹராஸ் பண்ணியிருப்பான், ஏதாச்சும் வந்து என்கிட்ட வந்து தப்பாக நடக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணியிருப்பான், என்கிட்ட சண்டை போட்டிருப்பான், ஆனால் நீ வந்து என்னை வந்து கரெக்டான சமயத்தில் வந்து என்னை வந்து காப்பாற்றிட்டேன். ஸோ ஒரு நல்ல ஒரு தருணத்தில் தான் வந்திருக்க
அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவ கையை வந்து இருக்கா பிடிச்சிக்கிறானா. மறுபடியும் வந்து இவங்க 2 பேரும் வந்து பேசிக்கிறாங்க. "அண்ணா நீங்கள் இந்நேரத்தில் ஏன் இங்கே வந்தீங்க?" அப்படின்னு கேட்குறான். "நான் இந்நேரத்தில் ஏன் வந்தேன்ட்டு நான் சொல்கிறேன், அப்புறமா சொல்கிறேன்" அப்படின்னு சொல்கிறா அவ. மறுபடியும் என்னாச்சுன்னா, அவ சொல்கிறா, "என் வீடு வந்து இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. நான் என்னோட பாட்டியோட வந்து வசிச்சுக்கிட்டு இருக்கேன். சும்மா எப்போதுமே இப்படி வாக்கிங் வர்றது வந்து எனக்கு வழக்கம். அதனால அப்படி வந்தேன். வரும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குடிகாரன் வந்து தள்ளாடி தள்ளாடி நடந்து என்னோட அருகில் வந்தான். நீ வந்து என்னை வந்து காப்பாற்றிட்ட. ஸோ ரொம்ப நன்றி" அப்படின்னு சொல்கிறான். "நீ நீ ஏன் உனக்கு ஏன் உடம்புலாம் வந்து வேர்த்து கொட்டுது? என்னாச்சு? உனக்கு என்னாச்சு?" அப்படின்னு வந்து அவ கேட்குறா. அவ கேட்கும்போது இவன் சொல்கிறான், "நான் இன்ன வரைக்கும் வந்து எந்த பொண்ணோடையும் வந்து பேசினதே கிடையாது. எந்த பொண்ணோடையும் பழகுனது கிடையாது. நீ திடீர்னு வந்து என் கையை பிடிச்சிட்ட. அதுவும் வந்து ரொம்ப அழகா வேற இருக்க. ரொம்ப அழகான பொண்ணா இருக்க. என் கையை பிடிச்சிட்ட. அதனால வந்து எனக்கு நான் வந்து ஒரு மாய உலகத்துக்கே போயிட்டேன். ஸோ இது மாதிரி யாருமே வந்து என்னை பண்ணது கிடையாது" அப்படின்னு. ஐ மீன் யாருமே என் கையை பிடிச்சது கிடையாது, தொட்டது கிடையாது. அவன் வந்து சொல்கிறான். ஸோ யாருமே என் கையை பிடிச்சது கிடையாது, என்னை தொட்டது கிடையாது. நீ தான் வந்து என் வாழ்க்கையில் வந்த முதல் பெண் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பேசுகிறான். ஸோ பேசும்போது இரவு வந்து கொஞ்சம் இன்னும் இரவாயிடுது. சரி ஓகே நான் வந்து வீட்டுக்கு போகிறேன், நீனும் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ வீட்டுக்கு போயிடுறான். இவனும் பேக்லேயே நடந்து வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போயிட்டான், அவளும் வீட்டுக்கு போயிட்டான். இவன் வீட்டில் போயிட்டு அந்த பகல் ஃபுல்லாக வந்து தூங்கவே இல்லை. அவன் யோசிச்சுட்டே இருக்கான், யார் அந்த பொண்ணு, இவ்வளோ அழகான ஒரு பொண்ணு வந்திருக்காளே, ஏன் வந்து வந்து நைட் டைமில் வந்து வாக்கிங் வந்தா, நைட் டைமில் இந்த நீரோடை பக்கத்தில் வந்து ஏன் வந்து நின்னா, எதுக்கு அழுதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த நிமிடங்கள் வந்து கிடக்குது, ஹவர்ஸ் வந்து கிடக்குது. ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வீக் போகிறது மாதிரி இருக்கு. ஒரு ஜஸ்ட் ஒரு 12 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் வந்து பாஸ் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக பாஸ் ஆகுது. ஏன்னா வந்து அது திங்க் பண்ணிகிட்டே இருக்கான், இன்னைக்கு நைட்டு வந்து நம்ம போகலாம், மறுபடியும் அவளை வந்து மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவன் மறாவது நாள் இரவு அங்கே வர்றேன், நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் போயிருக்கான். ஸோ மறாவது நாள் வந்து வர்றான், இரவாயிடுச்சு. இரவானோடனே மறுபடியும் அங்கே வரான். வந்தோடனே 2 பேரும் அதே இடத்துல வந்து அவன் மறுபடியும் அந்த வீட்டோட நிழலோட, மரத்தோட, ரோட்டோட, நீரோட இது எல்லாத்தோடையும் வந்து பார்த்தீங்கன்னா இவன் தான் இயற்கையோட விரும்பியாச்சே, அப்படியே பேசிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கான். ஸோ போயிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, ரெண்டாவது நாள் வந்து 2 பேருமே வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ மீட் பண்ணுறது வந்து அவன் வந்து கேட்குறான். 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அவ வந்து இவன்கிட்ட கேட்குறா, "நீ என்ன பண்ற? என்ன வேலை பார்க்குற? என்ன பண்ற?" அப்படின்னு. எனக்கு என்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலையை வந்து பார்த்துட்டு நான் வந்து வீட்டுக்கு போய் ஓய்வு எடுப்பேன். அப்புறம் ஃப்ரீயாக உள்ள டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நைட் டூலா போகிறது, இந்த இயற்கையை ரசிக்கிறது, அதுதான் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன நீ சொல்ற? ஒரு ஃப்ரெண்டோட வந்து நான் வந்து பழகிட்டு இருந்தேன். அவர் வந்து கொஞ்சம் ஏஜ்டு பர்சன். அவரோட பழகிட்டு இருந்தேன். அவர் வந்து ஒரு நாள் வந்து என்கிட்ட சொல்லாமலே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு என் வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்துட்டு நான் நான் தங்கியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வீடு. ஒரு 8க்கு 8ங்கிற ஒரு அளவு உள்ள ஒரு சின்ன ஒரு வீட்டில் தான் வந்து நான் தங்கியிருக்கேன். கரெக்டான பெயிண்டிங்லாம் அடிக்கல. ஒரு பழைய பெயிண்டிங் தான் வந்து அடிச்சிருக்கு. ஸோ அந்த வீட்டுக்கு வந்துட்டு அவர் சொல்லாமலே வந்துட்டாரு. எப்படியோ அட்ரஸ் கேட்டு வந்துட்டாரு. வந்தோன்னே வந்து என் வீட்டை பார்த்துட்டு அவர் வந்து என்னோட பழகுறதே விட்டுட்டு போயிட்டாரு. அவர் நான் வந்து அழைக்கவே இல்லையே, ஏன் வந்தாருன்னு கூட நான் யோசிச்சேன். ஸோ இப்போ உள்ள மனிதர்கள்லாம் வந்து அப்படிதான் இருக்காங்க. வர்றாங்க, அவங்க வந்து நம்மளை பார்த்துட்டு பழகாம கூட போயிடுறாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால வந்து நான் யாரோடையுமே பழகுறது கிடையாது. நான் வந்து ஒரு தனி மனித வாழ்க்கை, இயற்கை இது மாதிரி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன்னா மனிதர்களோட வந்து பழகுறது தான் வந்து ரொம்ப கஷ்டம். ஆனா வந்து இயற்கையோட பழகுறதும், அந்த கற்பனை உலகத்துல வந்து வாழ்றதும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றான். என்ன என்ன அப்படி சொல்ற? கற்பனையில வாழ்றான்றியே என்ன அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இவன் சொல்றான், உண்மையான வாழ்க்கை வாழ்றது தான் வந்து கஷ்டம். நம்ம வந்து பணம் சம்பாதிக்கணும், டெய்லியும் கடினமா உழைக்கணும். இல்ல ஏதோ பிசினஸ் பண்ணணும். ஏதோ ஒண்ணு பண்ணணும். அப்படி பண்ணா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஹேப்பியான லைஃப் வந்து வாழ முடியும். கற்பனையில வந்து வாழ்றதுக்கு வந்து நான் இன்னைக்கு நினைச்சேன்னா ஒரு பணக்காரனா கூட வாழலாம். நாளைக்கு நினைச்சா ஒரு பிச்சைக்காரனோட வாழ முடியும். இன்னொரு நாள் நினைச்சா வந்து ஒரு ஹோம்லெஸ்ஸா கூட என்னால வந்து வாழ முடியும். நான் வந்து அந்த கற்பனை உலகத்திலேயே வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். வரும்போதெல்லாம் அந்த மரத்தோட பேசுவேன், வீட்டோட பேசுவேன், அந்த இலையோட பேசுவேன், அந்த ஓடையோட பேசுவேன். இவன் பேசுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கற்பனை வந்து சொல்றான். அதுக்கு அவ சொல்றா, "வாவ்! ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கே! உன்னோட ஸ்டோரி வந்து நல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கே! சூப்பர்" அப்படின்னு சொல்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது 2 பேரும் பேசி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகும்போது, "சரி ஓகே என்னைய பத்தி கேட்குற, எனக்கு சொல்றதுக்கு இன்னும் ஒண்ணுமே இல்ல. ஆனா உன்னைய பத்தி சொல்லு" அப்படின்னு வந்து இவன் வந்து அவள்ட்ட கேட்குறான். அப்போ வந்து அவ சொல்றா, "நான் வந்து இந்த பக்கத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு
எனக்கு வந்து அம்மா அப்பா கிடையாது. என் பாட்டியோட தான் வந்து நான் வசிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். அதாவது வாழ்ந்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என் பாட்டி வந்து அந்த காலத்துல வந்து ஒரு பணக்கார குடும்பத்துல வந்து பொறந்தவ. அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவளுடைய பெருமைகள் அப்படிலாம் பேசிட்டு இருப்பா. ஸோ, அவ வந்து அப்படி வளர்ந்ததுனால, அது அப்பப்போ வந்து என்ட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா அப்படின்ட்டு வந்து சொல்றான். அவ வந்து சொல்றா இவன்ட்ட. ஸோ, ஓகே சூப்பர் அப்படின்னு சொன்னா, ஆனா வந்து என் பாட்டிக்கு வந்து கண்ணு தெரியாது. அ ஆனா வந்து கண்ணு தெரியாது. ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன், எங்க பாட்டிக்கு தான் கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டு, நான் வந்து தெரியாம வந்து பார்த்தீங்கன்னா, நாடகம் பார்க்க போயிட்டேன். நாடகம் பார்க்க போகும்போது, மறுபடியும் அவ வந்து நான் வீட்ல இல்லங்கிறத வந்து அவ கண்டுபிடிச்சுட்டா. கண்டுபிடிச்சு எங்க பார்த்தாலும் தேடி பயங்கரமா அழுது, நான் மறுபடியும் வந்த பிறகு என்னைய போட்டு பயங்கரமா அடிச்சுட்டா. அடிச்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, மறாவது நாள்லேருந்து அவ வந்து தூங்கும்போதும் கிடையாது. நான் வீட்ல நார்மலா இருக்கும்போதே, அவளோட ட்ரெஸ் ஐ மீன் ஒரு புடவை, அங்க உடுத்துற ஒரு உடையோட வந்து பார்த்தீங்கன்னா, புடவையோட வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட முந்தானையில வந்து முடிச்சு போட்டு வச்சுக்கிறது மாரி, அந்த நாட்ல உள்ள ஒரு ட்ரெஸ்ஸோட வந்து என்னோட துணியோட போட்டு வந்து எப்போதுமே வந்து ஒரு முடிச்சு போட்டுருவா. அப்போ வந்து நான் வந்து எப்போதுமே அவளோட இருக்கிறது மாரியே ஆயிடுச்சு. அது ரொம்ப எனக்கு கஷ்டமாவும் இருக்கு. இருந்தாலும் நான் வந்து வீட்டிலேயே தனிமையிலே இருக்கிறது வந்து எனக்கு பிடிக்கல. நான் வெளிலலாம் போகணும்னு நெனைக்கிறேன். ஆனா வந்து முடியல. அவ வந்து நான் சின்ன பொண்ணா இருக்கிறதுனால, நான் வெளில போனேன்னா என்ன யாரும் ஏமாத்திருவாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டு, என்ன எங்கேயும் வெளில விடுறது கிடையாது. அப்படின்னு சொல்றா. ஓ! ஓகே, ஓகே, ஓகே. சூப்பர். ஆனா எங்க வீட்ல வந்து 2 தளங்கள் இருக்கு. கீழ ஒரு தளம் இருக்கு. அதுல தான் நானும் பாட்டியும் வசிக்கிறோம். மேல ஒரு தளம் இருக்கு. அந்த தளத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முதியவர் வந்து வசிச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தாரு. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு ரொம்ப வயசாச்சு. அவர் வந்து இறந்துட்டாரு. ஸோ இறந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அந்த வாடகைய வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து எங்களோட அன்றாட தேவைகள்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருப்போம். திடீர்னு இறந்துட்டாரு. இறந்தோனே வேற யாரும் வாடகைக்கு வருவாங்கன்னு பார்க்கும்போது, ஒரு இளைஞன் வந்து வாடகைக்கு வந்து வந்தான். அப்படின்னு சொல்றா. சரி ஓகே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கே சொல்லு அப்படின்னோன, அந்த இளைஞன் வந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்கோ. ஊர் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்கோ. சிட்டிலேருந்து வந்து இந்த பிட்ஸ்பர்க் என்ற ஒரு நகரத்துக்கு வந்து வேலைக்கு வந்திருக்கான். ஸோ வேலைக்கு வரும்போது அவன் வந்து நம்ம வீட்ல வந்து மேல மாடியில வந்து தங்குறதுக்காக வந்திருந்தான். நல்ல ஒரு அழகா இருந்தான். ஹைட் அண்ட் வெயிட்டா இருந்தான். வந்திருந்தான். வந்து முதல் நாளே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பரபரப்பா வந்து பேசிக்கிட்டு இருந்தான். எப்போதுமே வந்து பழகிய வீடு மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டு எங்க பாட்டியோட பேசினான், என்னோட பேசினான். நான் என்ன பண்றேன்னு கேட்டான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டுட்டு அவன் மேல போயிட்டான். அப்புறம் வந்து மறாவது நாள் வந்து ஒரு புக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து குடுத்துட்டு, அ நீங்க நீங்க என்ன பண்றீங்க? அப்படின்னு என்ட்ட கேட்டான். நான் சும்மா தான் வீட்ல இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சில கதை புக்குலாம் வந்து குடுத்து, நீங்க படிங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குடுத்துட்டு போனான். குடுத்துட்டு அவன் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நான் அப்படி எந்திரிச்சேன்னா, நான் வந்து திடீர்னு கீழ விழுந்துட்டேன். ஏன்னா வந்து பாட்டி வந்து அந்த புடவையோட முடிச்சு போட்டு வச்சிருந்தால்ல. ஸோ அது தடுக்கி வந்து நான் கீழ விழுந்துட்டேன். கீழ விழுந்தோனே என்ன ஆச்சுன்னா, அவன் வந்து டக்குன்னு பார்த்து சிரிச்சுட்டான். சிரிச்சோனே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து மனசு ரொம்ப சங்கடமா போச்சு. ஏன்னு சொல்லிட்டு ஆனா வந்து எங்க பாட்டி வந்து அவன் மேல வந்து கொஞ்சம் டவுட்டு வந்து புக்ஸ் எல்லாம் வந்து குடுத்துட்டு போயிருக்கான். அது என்ன புக்ஸ்? ஒருவேள வந்து காதல் புக்ஸா இருக்குமா? இல்ல லவ் ஸ்டோரியான ஒரு புக்கா இருக்குமா? இல்ல அதுல ஏதாச்சும் லவ் லெட்டர்லாம் எழுதி வச்சிருக்கானா? என்னன்னு வந்து ஒவ்வொன்னா பிரிச்சு வந்து என்னைய வந்து பார்க்க சொன்னான். சந்தேகப்பட்டான். ஆனா வந்து, "இல்ல பாட்டி அதெல்லாம் ஒரு நல்ல புக் தான்" அப்படின்னு சொன்னேன். சரி இருந்தாலும் வந்து அவன் வந்து சிட்டிலேருந்து வந்த பையனா இருக்கான். பார்த்து அவனோட பேசு, பழகு. அவன் வந்து உன்ட்ட வந்து நீ வந்து ரொம்ப சின்ன பொண்ணா இருக்க. உன்ட்ட உன்ட்ட வந்து பேசி காதல் வலையில வந்து எதுவும் விழ வச்சிட போறான். நீ வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றான். பாட்டி வந்து இந்த இந்த பொண்ணுகிட்ட சொல்றான். ஸோ சரி இல்ல பாட்டி நான் கவனமா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றான். சரின்னு அப்புறம் வந்து அவன் தொடர்ந்து வந்து அவன் அவன் வேலைக்கு போயிட்டு இருக்கான். வீட்டுக்கு வரான், வேலைக்கு போறான். அப்படிதான் இருக்கான். சரின்னு இவன் வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டி வந்து அந்த புடவையோட வந்து ஒரு முடிச்சு போட்டு வச்சிருப்பாள்ல. இவங்க வீட்ல வந்து இன்னொரு பொண்ணு வந்து வேலை பார்க்குற பொண்ணு இருக்கு. சரின்னு ஒரு நாள் என்ன பண்றா, ரொம்ப பாட்டி வந்து எப்போதுமே முடிச்சு போட்டு வச்சிருக்காளே, எங்கேயுமே நம்மளால வெளியில போ முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நாள் வந்து அவங்க வீட்ல வேலை பார்க்குற பொண்ணோட ட்ரெஸ்ஸ வந்து அவங்க பாட்டியோட முடிச்சு வச்சுட்டு, இவளோட முடிச்ச வந்து கழட்டிட்டு, அந்த முடிச்சுட்ட வந்து அவங்க வீட்ல வேலை செய்ற பொண்ணோட முடிச்சு வச்சுட்டு, இவன் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில வந்து நாடகம் பார்க்கறதுக்கு போயிடுறான். ஏன்னா அந்த காலத்துல நாடகம் தானே, திரையெல்லாம் வந்து கிடையாது. ஸோ நாடகம் பார்க்க போகும்போது, பாட்டிக்கு வந்து கண்ணு தெரியாது. ஆனா பேசுவா. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஊமை. காது கேட்காது. ஸோ அந்த பாட்டி பாட்டி ஏதோ கேட்டுக்கிட்டே இருந்திருக்கா. ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்திருக்கா. அந்த பொண்ணுக்கு தான் வந்து காது கேட்காதுல்ல. எதுவுமே வந்து கேட்கவே இல்ல. சரின்ட்டு கண்டுபிடிச்சுட்டா. கண்டுபிடிச்சோனே என்னாச்சுன்னா, அந்த அந்த ஊமை பொண்ணு வந்து அந்த அந்த முடிச்ச கழட்டிட்டு ஓடிட்டா. ஓடுனோனே மறுபடியும் பாட்டி வந்தோனே, இந்த பொண்ணு வந்து திரும்பி வந்தோனே, ரொம்ப பாட்டி வந்து மறுபடியும் அப்செட் ஆயிட்டா.
அப்செட் ஆகி ரொம்ப திட்டிருக்கா. திட்டிட்டு இனிமேல் நீ எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் போட்டு முடிச்ச போட்டு வச்சுட்டான். சரி ஓகே அப்படின்ட்டு இந்த கதைகள் வந்து அப்படியே நகர்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்கு. அப்போ அந்த இளைஞன் வந்து டெய்லியும் வந்து வேலைக்கு போயிட்டு வர்றான். ஆனால் வந்து இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இளைஞன் மேலே வந்து ஒரு காதல், ஐ மீன் பிடிச்சிருக்கு அவனை. சரி பிடிச்சிருக்கு. அவன் வந்து வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இவன் வந்து பேசுறது, இவன் வந்து உடனே மேக்கப் போட்டுக்கிறது, அவனோட வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பேசுறது, அது மாதிரி பண்ணிடுறான். ஆனால் வந்து அவன் வந்து என்னன்னா அவளை வந்து கண்டுக்கிறதே கிடையாது, இவள்கிட்ட பேசுறதே கிடையாது. சும்மா நார்மலாக வருவான், வந்துட்டு பேச மாட்டான், போயிடுவான், அப்படி தான் இருந்திருக்கான். ஆனால் ஒரு நாள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்துட்டு அவங்க பாட்டிகிட்ட சொல்லியிருக்கான், இவள்கிட்ட சொல்லியிருக்கான், நம்ம வந்து தூரத்தில் வந்து ஒரு நாடகம் நடக்குது, ஒரு இசை கச்சேரி நடக்குது, நம்ம போகலாம் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலே உள்ள இளைஞன் வந்து இவள்கிட்ட வந்து கேட்டிருக்கான். அப்போ வந்து இவ வந்து என்ன சொல்லியிருக்கா, இல்லை பாட்டி என்னை வந்து விட மாட்டா அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கு அவன் என்ன சொல்லியிருக்கான், பாட்டியும் அழைச்சிட்டு வா, நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிகிட்ட வந்து பேசி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது வந்து பாட்டி கேட்குறா, அது எது மாதிரியான நாடகம், இது வந்து நான் காதல் சம்பந்தமான நாடகமா, என்ன நாடகம் அப்படின்னு சொல்கிறான். கேட்கும்போது இவன் சொல்கிறான், அது வந்து ஒரு இசை கச்சேரி தான், உங்களுக்கு வந்து கண்ணு தெரியலன்னா என்ன, இசை மியூசிக்கை வந்து நீங்கள் கேட்டு வந்து ரசிக்கலாம், ஒரு மைண்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், நம்ம எல்லாமே 3 பேருமே சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே போகலான்னு சொல்லிட்டு அந்த பெண்ணும் பர்மிஷன் கொடுத்துட்டா, அந்த பாட்டியும் வரேன்னு சொல்லிட்டா, இவங்க 3 பேரும் போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ இவன் வந்து மேலே போயிட்டான். மேலே போன பிறகு பாட்டி சொல்கிறா, அங்கே போனோம்னா நம்ம வந்து மியூசிக் கச்சேரியை மட்டும்தான் வந்து பேசணும், அதை விட்டுட்டு போய் வந்துட்டு நீ பேசுறது இது மாதிரிலாம் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அழைச்சி போகிறான். சரி மியூசிக் கச்சேரியை வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது பாட்டி வந்து மியூசிக்கை வந்து கேட்டுட்டு இருக்கா. பாட்டிக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல, அப்போ வந்து இவங்க 2 பேரும் பார்க்குறது. அப்புறம் வந்து மறுபடியும் மியூசிக்கை பார்க்குறது. மியூசிக் கச்சேரி வந்து எல்லாருமே சேர்ந்து ரசிக்கிறாங்க. ரசிச்சுக்கிட்டு வந்துட்டாங்க ஒரு நாள். ஸோ வந்தோடனே இதே மாதிரி வந்து மாதங்கள் வந்து கிடக்குது. கடந்தோடனே ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து வேலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. இந்த பிட்ஸ்பர்க் நகரத்துலேருந்து மறுபடியும் மாஸ்கோவே வந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறான், நான் வந்து நாளைக்கு வந்து ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு வந்து இவள்கிட்டே சொல்கிறான், பாட்டிகிட்டே சொல்கிறான். எனக்கு வந்து இங்கே வந்து வேலை முடிஞ்சு போச்சு, நான் கிளம்புறேன், இனிமேல் வந்து 1 வருஷம் கழிச்சு தான் நான் வந்து திரும்பி வருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். பாட்டி ஓகேப்பா நீ போயிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்கிறேன். சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், கிளம்புறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு பெட்டி படுக்கை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டான். கிளம்பி ரெடியாக இருக்கான். சரியா, ரெடியாக இருக்கும்போது என்னன்னா திடீர்னு இவ என்ன பண்ணுறா, இவ பாட்டியோட அந்த முடிச்சை வந்து கழட்டிட்டு இவ ஒரு பேக்கில் வந்து ஒரு பெட்டியில், சின்ன பெட்டியில் வந்து இவளோட ட்ரெஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணிட்டு மேலே மாடிக்கு போகிறான். ஸோ இவளுக்கும் ஒரு 18 வயசு உள்ள ஒரு பொண்ணு தான். ஸோ மேலே மாடிக்கு போகிறான். மாடிக்கு போனோன்னா அவன் பெட்டியெல்லாம் எடுத்துட்டு மாஸ்கோ போகிறதுக்காக ரெடியாக இருக்கான். இவ டக்குன்னு போய் மேலே போகிறான். மேலே போனோன்னா இவ பேக் வச்சிருக்கா, மேலே போகிறான். அவன் பார்க்குறான். பார்த்துட்டு என்னாச்சு, ஏன் இப்போ இங்கே வந்த அப்படின்னு கேட்குறான். இவன் வந்து பெட்டி வச்சுட்டு அப்படியே எதுவுமே சொல்லாமல் நிற்கிறா. அவன் வந்து எதுவுமே கேட்கல, அவனும் பார்க்குறான். இவன் மனசில் என்ன நினைக்கிறான்னா, இவனுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது, நம்ம வந்து இவனை எவ்வளோ லவ் பண்ணுறோம், எதுவுமே ஒரு புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அப்போ சொல்கிறா, நான் வந்து ஒரு பெண் வந்து வந்து வெக்கத்தை விட்டு வந்து காதலை சொல்வது வந்து ரொம்ப அரிது. ஸோ எந்த பெண்ணுமே வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு முதலே சொல்ல மாட்டாங்க. லவ் இருந்தாலும் கொஞ்சம் வச்சு தான் இருப்பாங்க. ஸோ இவளும் வந்து அதில் வந்து விதிவிலக்குப்பட்டதெல்லாம் கிடையாது. ஆனால் இவளோட அந்த அவ்வளோ தூரம் அவன் வந்து வெயிட் பண்ணி அவன் காதலை வந்து அவன் புரிஞ்சிக்கவே இல்லைன்னு சொன்னோன்னா இவன் என்ன பண்ணுறா, இவளாவே சொல்கிறான், ஏன் உனக்கு புரியவே இல்லையா, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நான் வந்து இந்த பெட்டியில் வந்து என் துணி எல்லாமே இருக்குது, நீ மாஸ்கோ நீ போகும்போது என்னையும் வந்து நீ அழைச்சிட்டு போயிடு, நான் உன்னோட வந்துடுறேன், நம்ம வந்து சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்போ சொல்கிறான், இல்லை நீ வந்து சின்ன பொண்ணு உனக்கு புரியாது அப்படின்றான். அப்போ வந்து மறுபடியும் நான் எனக்கு இவ்வளோ காதல் இருக்குது உனக்கு புரியவே இல்லையா அப்படின்னு வந்து கேட்கும்போது அப்போ சொல்கிறான், நான் இங்கே வந்து ஓரிரு நாட்கள்லேயே வந்து உனக்கு வந்து என் மேலே வந்து காதல் இருக்கிறத வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் நீ வந்து ரொம்ப சின்ன பொண்ணு, உன் மனசு வந்து கெடுத்துடக்கூடாதுன்னு தான் வந்து நான் இருந்தேன், பொறுமையாக இருந்தேன். நீ இன்னும் வந்து மெச்சூர் ஆகணும், யூ ஹாவ் டு பி லேர்ன் யுவர் லைஃப் மோர் அப்படின்னு சொல்கிறான். லைஃப் இஸ் நாட் ஈஸி. ஸோ நீ இன்னும் வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு அவன் சொல்கிறான், சரி ஓகே நான் கிளம்புறேன், ஒரே ஒரு உத்தரவாதம் பண்ணி கொடுத்துட்டு போகிறான், நீ போய் பாட்டியோட இரு, நான் வந்து போயிட்டு 1 வருஷம் கழிச்சு நம்ம திரும்பி இதே சிட்டிக்கு வந்து நான் வேலைக்கு வருவேன். ஸோ அப்போ வந்து அப்பயும் உன்கிட்ட வந்து இந்த காதல் வந்து இருந்துச்சுன்னா, இதே காதல் இதே லெவலில் வந்து உனக்கு வந்து அந்த காதல் லவ் இருந்துச்சுன்னா, நான் மறுபடியும் வந்து உன்னை பார்க்குறேன், நம்ம வந்து சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஸோ கிளம்பிடுறான்.
கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓராண்டுகள் ஆச்சு. அந்த ஓராண்டுகள் முடிவுற்ற அந்த நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று. புரியுதா? அந்த பொண்ணு அந்த அந்த ஓடை பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு இருந்தாள்ல, அது வந்து அவனுக்காக வெயிட் பண்ணி தான் வந்து அழுதுகிட்டு இருந்திருக்கான். ஸோ வந்து போயிட்டான் அவன். போன பிறகு இவன் வந்து அந்த நாள் முடிஞ்சு அந்த நாள் வரேன்னு சொன்னான். ஆனா வந்து இவன் போய் வெயிட் பண்றான். அங்க வந்து யாருமே வரவே இல்ல. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த இன்னொரு இளைஞன் இருக்கான்ல, அங்க வந்து வாக்கிங் போகும்போது அவள வந்து அந்த குடிகாரன்ட்ட வந்து காப்பாத்துறது. ஓ! இவனுக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. ஓ மை காட்! அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கிறான். ஏன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடுல வந்து இவனுக்கு வந்து ஒரு காதல் ஆயிட்டு இருக்கு அந்த பொண்ணு மேல. ஏன்னா வந்து இவன் எந்த பொண்ணுமே வந்து அழகா பார்த்தது கிடையாது. இவ்வளோ அழகா இருக்காளேன்னு சொல்லிட்டு, சரி ஓகேன்னு இந்த கதைய கேட்டுட்டு இருக்கான். அந்த கதைய கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கதைய கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து அந்த ஒரு 2 நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இவனுக்கும் வந்து அந்த பொண்ணு மேல லவ் ஆயிடுச்சு. ஸோ 2வது நாள் வந்து அதே மாரி அழுதுட்டு இருக்கா. அழுதும்போது தான் இந்த கதையெல்லாம் வந்து இவன்ட்ட வந்து ஷேர் பண்றான். இப்படியெல்லாம் வந்து என்ட்ட சொல்லிட்டு போனான். நான் எவ்வளோ சின்ன பொண்ணு தானே! என் மனசு வந்து எவ்வளோ வலிக்கும், எவ்வளோ தாங்குவேனா நான்? எவ்வளோ கஷ்டத்துல நான் இருக்கேன். ஏன் என்னோட வந்து ஒரு காதல் வந்து அவன் புரிஞ்சுக்கவே இல்ல. 1 வருஷம் வெயிட் பண்ண பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நாளுக்கு வந்து வரணும்னு அவனுக்கு தோணவே இல்லையே! அப்படின்னு சொன்னான். மேபி அவன் வந்து வராமல கூட இருந்திருக்கலாமே! அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்றான். சொல்லிட்டு இருக்கும்போது இவன் வந்து என்னடா நம்ம நம்ம காதல் ஸ்டோரி வந்து சொல்றோம். ஆனா வந்து நம்ம மேல இவ்வளோ பாசமா இருக்கானே இவன். அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இவன வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிக்குது. ஸோ சரி ஓகே. இன்றைய இரவு வந்து முடிஞ்சது. நம்ம வந்து வீட்டுக்கு போலாம்ன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. 2 பேருமே கிளம்பிடுறாங்க. சரி ஓகே நாளைக்கு வந்து சந்திப்போம். நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஸோ அந்த நாள் அந்த இரவு முடிஞ்சு, பகல் முடிஞ்சு மறாவது நாள் இரவு வந்து அதே இடத்துல வந்து மீண்டும் சந்திக்கிறார்கள். சந்திக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இவன் வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்றான், "இல்ல அவன கான்டாக்ட் பண்றதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வழிகள் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ பாரு" அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவ சொல்றா, "இல்ல அவன் எப்போதுமே இந்த சிட்டிக்கு வந்தான்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வீடு ஒண்ணு இருக்கு. அந்த வீட்டுக்கு மூலமா தான் வந்து அவன் வந்து கான்டாக்ட் பண்ணுவான்." அப்படின்னு வந்து அவ சொல்றா. அதுக்கு இவன் சொல்றான், "வேணா வந்து நம்ம வந்து ஒரு கடிதம் எழுதி, நீ என்னென்ன நினைக்கிறியோ அது எல்லாமே வந்து ஒரு கடிதமா எழுதி, அந்த கடிதத்த கொண்டு போய் அந்த வீட்ல குடுத்து வந்துருவோம். அந்த வீட்ல உள்ளவங்க வந்து அந்த அந்த கடிதத்த வந்து அவங்கள்ட்ட போய் சேர்த்துருவாங்க." அப்படின்ட்டு அவன் சொல்றான். ஸோ சொல்லும்போது, 2 பேரும் உட்காந்து கடிதத்த எழுதுறாங்க. எழுதும்போதே வந்து அவளுக்கு வந்து கண்ணீர் ஊத்துது. கண்ணீர் ஊத்தி என்ன சொல்றா, "இல்ல அவன் ஆல்ரெடி இந்த இந்த சிட்டிக்கு வந்துட்டான். நான் வந்து அது வந்து அவங்க அந்த அவனுக்கு தெரிஞ்சவங்க அந்த வீடு சொன்னான்ல, அந்த வீட்டுல உள்ளவங்க மூலமா எனக்கு தெரிஞ்சுச்சு. ஆல்ரெடி இந்த சிட்டிக்கு வந்துட்டான். வந்து 3 நாள் ஆகுது. 3 நாளாயும் என்ன பார்க்கணும்னு அவனுக்கு தோணவே இல்லையே! அப்போ வந்து அவனுக்கு வந்து என் மேல காதலே கிடையாது." அப்படின்னு சொல்றான். "நீனும் ரொம்ப நல்லவனா இருக்க. எனக்காக வந்து இவ்வளவு வந்து நீ ரிஸ்க் எடுத்து இந்த லெட்டர்லாம் கொண்டு போய் அவங்க வீட்ல போய் சேர்க்கிறேன்னு சொல்றியே. யூ ஆர் த குட் காய்" அப்படின்னு சொல்லிட்டு பேசிடுறாங்க. பேசிட்டு இருக்கும்போது இவங்க வந்து நான் நினைக்கிறது எல்லாமே எழுதுறா. எழுதி எழுதி என்ன பண்றா, இவன்ட்ட குடுக்குறா. இவன் கொண்டு போய் அந்த வீட்ல போய் குடுத்துட்டான். அந்த வீட்ல உள்ள கடிதத்த வந்து அவன் வாங்கி படிச்சானா என்னன்னு தெரியல. 4வது நாளு. அந்த 3வது நாளும் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு 4வது நாள் வந்து மீண்டும் வர்றாங்க. வந்து அந்த இடத்துல வந்து பேசிட்டு வர்றாங்க. "பாத்தியா கடிதத்த குடுத்தும் வந்து அவன் வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே தரல. அவன் ஆனா இந்த நகரத்துல தான் இருக்கான்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அவனுக்கு என் மேல லவ்வே இல்ல போல இருக்கு." அப்படின்னு சொல்றான். அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேருமே இவனோட கைய வந்து அவ வந்து புடிச்சுக்கிறா. புடிச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கும்போது, அப்ப சொல்றா, "நீ வந்து ரொம்ப நல்லவன். நீ வந்து ஒரு இயற்கையே ரசிச்சுக்கிட்டு வாழ்ந்தவன். ஒரு தனிமையில வாழ்றவன். நான் அழுகுறத கூட உன்னால தாங்க முடியல. அத பார்த்து நீனும் அழுகுற. யூ ஆர் த குட் காய். ஐ ரியலி லவ் யூ" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இன்னிமே இன்னிமே இவன் வந்து ரோட்ட பார்த்துட்டே இருக்கான். அவன் வரானா வரானான்னு பார்த்துட்டே இருக்கான். அங்க யாருமே வரவே இல்ல. அப்ப இவ சொல்றா, "அவன் வந்தா என்ன? வராம போனா என்ன? பிரச்சனையே கிடையாது. நான் வந்து உனக்காக நான் இருப்பேன். நீ வந்து உங்க வீட்ட வந்து காலி பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு வந்துரு. நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வாழலாம்." அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்குறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். பேசிட்டு இருக்கும்போது என்னோட கடைசி நம்பிக்கையும் வந்து போச்சு அப்படின்னு வந்து அவ சொல்லிட்டு அப்படியே கை பிடிச்சிட்டு இருக்காங்க. கை பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்கும்போது இவன் சொல்றான், "அங்க பாரு ஒரு நிழல் வர்றது மாதிரி இருக்கு. தூரத்துல பார்க்கறியா? ஒரு நிழல் மாதிரி யாரோ வர்றது மாதிரி இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். இவ பார்த்துட்டு சொல்றா, "நிழலா? அவன்லாம் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. இனிமே அவன் வந்தா என்ன? வராம இருந்தா என்ன? நம்ம 2 பேரும் சேர்ந்து இருப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சிட்டு இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கைய விட்டுறான். கைய விட்டுட்டு இவன் வந்து அந்த நிழலையே பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துட்டு ஒரு 2 நிமிடம் கழிச்சு திரும்பி பார்க்குறான். இவள காணோம். எங்கடான்னு தேடி பார்க்குறான். அவனோட போய் கட்டி பிடிச்சி நிக்கிறா. ஐ மீன் அவனோட ஓடி போய் 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த காதலன் வந்து வந்துட்டான்.
ஸோ வந்தோன்னே இவன் மேலே வந்து எவ்வளோதான் வந்து காதல் இருந்தாலும் அவன் மேலேயும் காதல் இருக்கு, இவன் மேலேயும் காதல் இருக்கு. ஆனால் வந்து முதல் காதலனோட போய் சேர்ந்துடுறான். ஸோ சேர்ந்துடுறா. இதுதான் இந்த இந்த கதை. இந்த ஒரு 4 நாளில் உருவான ஒரு காதல். அதுவும் ரொம்ப நாளாக வந்து உருவாகல. அவங்க வீட்டில் உள்ள ஒரு முதல் காதல். அந்த முதல் காதலனை பார்த்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரையும் வந்து ஐ மீன் இவனையும் லவ் பண்ணுறான். திடீர்னு இவனை அறியாமலே வந்து பார்த்தீங்கன்னா அவனோட போய் சேர்ந்துடுறான். ஸோ இதுதான் இந்த நாவல். சரியா? ஒரு சிறுகதை. ஒரு 4 இரவுகள் மட்டுமே கொண்ட ஒரு சிறு நாவல். தஸ்தோவிஸ்கி ரஷ்யாவில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் அவர்களால் வந்து எழுதப்பட்டது. இந்த 1848ஆம் ஆண்டு தான் இந்த சிறுகதை வந்து எழுதப்படுது. 1918ஆம் ஆண்டு வந்து இது ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டு ஆங்கிலத்தில் வந்து 3 திரைப்படங்கள் இந்த கதையை தழுவி எடுத்திருக்காங்க. ஹிந்தியில் வந்து 2 திரைப்படங்கள் இந்த கதையை தழுவி எடுத்திருக்காங்க. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை என்ற ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 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 கதையோட கரு இந்த கதையை தழுவி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதையும் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ மீண்டும் இன்னொரு நல்ல ஒரு சாப்டரோட வந்து பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம வீடியோ வந்து பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எங்கே பார்த்தாலும் ஒரு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி வந்து எப்படி இருந்துச்சு, இதோட டெலிவரி எப்படி இருந்துச்சுன்ட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க யூடியூப்பில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை பாருங்கள். ஏன்னா அந்த அல்காரிதம் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பேசுகிற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களை வந்து சென்றடையும். இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்கள் ஒரு 4 பேர் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் யுவர் விஜே மாரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.